இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற கால நிர்ணயத்தையும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்பார், எது சார்ந்த சிந்தனை இருக்கும், அவருக்கு அதுக்கு தகுதி இருக்கா, அது எப்போ நடக்கும், நடக்கிறதுக்கு என்ன விதிகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அது எத்தனை நாளில் நடக்கும் அல்லது எத்தனை மாதத்தில் நடக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே உதாரண ஜாதகம் தான் இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை பற்றி பார்ப்போம். இப்போ நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னா, செவ்வாய் வந்து உதயத்தை நோக்கி வருது. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இடம் சார்ந்த கிரகம், இளைய சகோதரனை குறிக்கக்கூடியது. இப்படி பல காரத்துவங்களை குறித்தாலும் அது எதை மெயினாக குறிக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அது உதயத்துக்கு ஆருடம் எத்தனாம் வீடாக வருதுன்னு பார்க்கணும். அப்போ ஆருடம் 3ஆம் வீடாக வர்றதுனால அது 3ஆம் பாவம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது 4ஆம் பாவத்துக்கு 12. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இளைய சகோதரனை பற்றி கேள்வியாக இருக்கும்னு சொல்லலாம். அல்லது 4ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவமாக வர்றதுனால இடம் விற்கிறது பற்றின கேள்வியாக இருக்கலாம். இது கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ அதில் அவருடைய மெயின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத 10ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் சொல்லுது. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கிரகம், கோச்சார கிரகத்தை சொல்கிறேன். கால நிர்ணயத்துக்கு கோச்சார கிரகத்தை மட்டுமே நீங்கள் எடுத்து கால நிர்ணயம் பண்ணணும். ஜாம கிரகங்கள் வந்து என்ன சிந்தனை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஜாம கிரகங்கள் பயன்படுத்தலாம். அந்த சம்பவம் நடக்கிறத வந்து உள்ளே இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களை நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ 10ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால அது உதயத்துக்கு 2ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் இடங்கிறது வருமானத்தை குறிக்கிறது. அப்போ இவர் கேள்வி என்னவா இருக்குது, இடத்த விற்கலாமா, அது மூலிமா வருமானத்தை ஈட்டலாமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. வருமானத்தை ஈட்டுறது தான் கேள்வி. அதுக்கு எப்படி வருமானம் ஈட்டுறது அப்படின்னா, நிலத்தை விற்று வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. செவ்வாயினுடைய பாவகம் வந்து 5, 10 அப்படிங்கிறதுனால 5ங்கிறது பையன், 10ங்கிறது தொழில். அப்போ பையனுக்கு தொழில் வச்சு கொடுக்கறதுக்காக பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக அந்த இடத்த விற்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இது எப்போ நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சந்திரன் அப்படிங்கிறது வந்து நீசத்தை நோக்கி வருதுன்னு சொன்னேன். உள்வட்ட கிரகத்தை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது, அதாவது கால நிர்ணயத்துக்கு. அப்போ உள்வட்ட கிரகம் வந்து சந்திரன் வந்து விருச்சிகத்தை நோக்கி வர்றதுனால அது நீசம் அடையும். அது நாள் கணக்கில் இருக்கக்கூடிய கிரகம், நாள் கிரகம். அதனால் வந்து ஒரு நாளில் வந்து அது விருச்சிகத்துக்கு வந்துடும், நீசம் அடைஞ்சிடும். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிலத்தை விற்றா லாபம் வரும், ஆனால் அதுக்கு உண்டான தகுதி வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இப்போ எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லணும். ஆனால் உதயத்துக்கு 3 ஆருடம் இருக்கிறதுனால நேரம் நல்லா இருக்குது, ஆனால் உனக்கு உண்டான தகுதி வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்போ விற்கலாம் அப்படின்னா, இந்த நீசத்தை தாண்டி சந்திரன் வந்து மேசராசியை தாண்டி போகும்போது அது உச்சத்தை நோக்கி போகும் ரிஷபத்தில். அப்போ தான் நீங்கள் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த சந்திரன் வந்து மேசராசியை கடந்ததுக்கப்புறம் நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுவே வந்து உதயாதிபதி வந்து சுக்கிரனாவோ சூரியனாவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து இங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே சுக்கிரன் இருக்குது, சிம்மத்தில் சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கன்னிக்கு வரும்போது நீசம் அடையுது அப்படின்னா, உதயாதிபதி சுக்கிரன் நீசத்தை நோக்கி வருது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும், இப்போயே நிலத்தை விற்றுருங்க, டக்குன்னு காலம் கடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது விற்க முடியாமல் போயிடும்னு சொல்லணும். ஆனால் இது நாள் கணக்கில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படிங்கிறதுனால நீசமாக இருக்கும், ஒரு நாள் நீசம் அடைஞ்சிருங்கிறதுனால இப்போ விற்காதீங்கன்னு சொல்லணும். அதுவே மாத கிரகமாக இருந்தால் இப்போ வேமா விற்றுருங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் எப்போ வேமா விற்கணும், வேமா விற்கக்கூடாது அப்படிங்கிறது அது நாள் கிரகமாக, மாத கிரகமாக, வருட கிரகமாக அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பலன் சொல்லணும். உதாரணத்துக்கு சனி இருக்குது, சனி வந்து இங்கே இருக்குது, அது மேசத்தை நோக்கி போகிறதுக்கு இன்னும் 2.5 வருஷம் ஆகும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மேசத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேமா விற்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லணும். இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த நிலத்தை விற்றுருங்க அப்படின்னு சொல்லணும். அதுவே சந்திரன்னா இப்போ விற்காதீங்கன்னு சொல்லணும். ஏன்னா அது நீசத்தை நோக்கி போகிறதுக்கு 1 நாள் 2 நாள் தான் டைம் இருக்குது. அப்போ அது என்ன கிரகம் வந்து நீசத்தை நோக்கி போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நாளை குறிக்கக்கூடிய கிரகமா, மாதத்தை குறிக்கக்கூடிய கிரகமா, வருடத்தை குறிக்கக்கூடிய கிரகமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ எத்தனை நாளில் வந்து இந்த நிலத்தை விற்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நிலம் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கேள்வி கேட்குறாங்க. அதாவது வந்து நான் எப்போ டூர் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க, நான் எப்போ வீடு வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேறு கேள்வி எடுத்துக்கலாம், இந்த உதாரண ஜாதகத்தை விட்டுடலாம். அப்போ அது எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் கால நிர்ணயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சூரியன் அப்படிங்கிறதுக்கு 6 மாதம், சந்திரன் அப்படிங்கிறது ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிற 1.5 மணி நேரம், சந்திரன் வந்து 1.5 மணி நேரம், செவ்வாய் வந்து 1 நாள், புதன் வந்து 2 மாதம், குரு வந்து 2 மாதம்,
சுக்கிரன் 15 நாள், சனி வந்து 1 வருஷம், பாம்பு அப்படிங்கிறதும் 1 வருஷம். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் உதயத்தை நோக்கி செவ்வாய் வருது. அப்போ எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது கால நிர்ணயத்துக்கு ஒரு நாளில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது டைம் பீரியட் வந்து ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு கால நிர்ணயம். அப்போ ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள், டக்குன்னு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதுவே வந்து உதயத்தை நோக்கி சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் ஆகும். ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுக்கும், 1 வருஷத்துக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாம்பு வந்து உதயத்தை நோக்கி வருது அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுக்கும்னு சொல்லணும். இப்போ குரு வந்து உதயத்தை நோக்கி வருது அப்படின்னா பொருள் கிடைக்கிறதுக்கு 2 மாதம் டைம் எடுக்கும்னு சொல்லணும். அல்லது நீங்கள் போகிறது வந்து 2 மாதம் டைம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ எத்தனை டைம் பீரியட் எடுக்கும் அப்படிங்கிறது உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதோ அதனுடைய டைம் பீரியட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உதாரணத்துக்கு சந்திரன் வந்து உதயத்தை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கே கிடச்சிரும். ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே கிடச்சிரும்னு சொல்லணும். உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தால் அந்த கால நிர்ணயம் வந்து டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கவிப்பையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உதயாதிபதி இருக்கிற இடத்துல கவிப்பு இருக்குது, உதயத்தில் கவிப்பு இருக்குது அப்படின்னா இந்த சம்பவம் வந்து தடைப்படும். அப்படி தடை இல்லாமல் கவிப்பு வந்து அதில் சம்மந்தப்படாமல் இருந்து உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தது அப்படின்னா இமிடியேட்டாக அந்த காரியம் நடக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு நாள் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் வந்து கால நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இன்னொரு வகையான கால நிர்ணயமும் இருக்குது. இது ஒரு மெத்தடு. உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதோ அத்தனை நாளில் அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான மெத்தடு, கால நிர்ணயத்துக்கு பயன்படுத்தலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு உண்டான காரக கிரகமும் அந்த கேள்விக்கு உண்டான பாவகமும் எப்போ உதயத்தை தொடுதோ அப்போ அந்த சம்பவம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்போ இடத்த விற்கலான்னு கேட்குறாரு, ஓகேயா? அப்போ இடத்த விற்கக்கூடிய பாவகம் இது, இடத்த விற்கக்கூடிய பாவகம் வந்து 3ஆம் பாவகம். இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம், இடத்த விற்கக்கூடியது அப்படிங்கிறது 3ஆம் பாவகம். அப்போ இங்கே 3ஆம் பாவக அதிபதி யார்? புதன். நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறேன். அதாவது என்ன கேள்வின்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நான் இடத்த விற்கலாம், அதுக்கு எப்போ விற்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அந்த கவிப்பு, அந்த கிரக நீசமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ தடை இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கால நிர்ணயத்தை சொல்லக்கூடாது. அந்த கவிப்பு கவிப்பு வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படலை, அந்த தடை காட்டலை அப்படின்னா தான் நீங்கள் இந்த கால நிர்ணயத்துக்கே போகணும். கவிப்பு இருக்கிற டைமில் வந்து இந்த கால நிர்ணயம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி உதயாதிபதி நீசமாக இருக்கா, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். உதயாதிபதி நல்லா இருக்குது, கவிப்பும் அதுக்கு வழிவிடுது அப்படின்னா தான் இந்த கால நிர்ணயத்துக்கு நீங்கள் போகணும். அப்போ நல்லா இருக்குது அப்படின்னா எப்போ வந்து இந்த இடத்த விற்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு இந்த ஜாதகப்படி அப்படின்னா, இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம், அது விற்கக்கூடியது வந்து 3. அப்போ 3ஆம் பாவக அதிபதி யார்? புதன். இந்த புதன் வந்து கோச்சாரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. அதாவது நான் உள்கட்ட புதனை சொல்கிறேன், வெளிக்கட்ட புதனை சொல்லலை. கால நிர்ணயத்துக்கு எப்பயுமே கோச்சார கிரகங்களை தான் எடுத்துக்கணும். அப்போ உள்கட்டத்துலேயும் புதன் வந்து மேசத்தில் இருக்குது. இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து உதயத்தை எப்போ தொடுதோ அப்போ வந்து நீங்கள் விற்கலாம்னு சொல்லணும். இப்போ புதன் வந்து இங்கே உதயத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 4 மாதம் டைம் எடுக்கும். ஒரு மாதம் பயிற்சி ஆகிறதுக்கு 1 மாதம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். புதன் உள்ளே இருக்கக்கூடிய புதன் மேசத்தில் இருக்குது, அது 1 மாதம் கழித்து ரிஷபத்துக்கு வரும், அதுக்கு அடுத்த மாதம் மிதுனத்துக்கு வரும், அதுக்கு அடுத்த மாதம் கடகத்துக்கு வரும். அப்போ கடகத்துக்கு எப்போ இந்த புதன் வருதோ, இப்போ புதன் வந்து எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ புதன் வந்து உதாரணத்துக்கு 3 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அந்த கடகத்தில் 3 டிகிரியில் புதன் வரும்போது இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காரக பாவகம் எதுவோ, புரியுதா? காரக பாவகம் வந்து இங்கே கன்னியாக வருது. இப்போ அந்த பாவக அதிபதி யார்? புதன். அந்த புதன் வந்து உள்ளே எங்கே இருக்குது? மேசத்தில் 3 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அது உதயத்தை எப்போ தொடுமோ அப்போ தான் அந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லலாம். அப்போ மேசத்தில் 3 டிகிரி அப்படின்னா கடகத்தில் அது 3 டிகிரி வரும்போது சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது உதயத்தில் இருக்கக்கூடிய டிகிரிக்கு புதன் வரும்போது சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது நம்பர் 1. அடுத்து இந்த காரக கிரகம், கேள்விக்கு உண்டான காரக கிரகம் உதயத்தை தொடும்போது சம்பவம் நடக்கும்னு சொல்லலாம். இப்போ இடம் சார்ந்த காரக கிரகம் எது? செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து எங்கே இருக்குது? மீனத்தில் இருக்குது கோச்சாரத்தில். அப்போ இந்த மீனத்திலேருந்து அது உதயத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 6 மாதம் டைம் எடுக்கும். அப்போ 6 மாதம் கழித்து நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஷார்ட்டஸ்ட் டைமை தான் நம்ம எப்பயுமே எடுக்கணும், லாங்கஸ்ட் டைமை நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து புதன் வந்து உதயத்தை தொடுறதுனால அந்த புதனை வந்து கால நிர்ணயத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வாயை வந்து 2ஆம் பட்சமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ கேள்விக்கு உண்டான காரக கிரகம், கேள்விக்கு உண்டான பாவக அதிபதி, இது வந்து உதயத்தை தொடும் காலம் சம்பவம் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உதய அதிபதி கூட இது சேர்ந்தாலும் சம்பவம் நடக்கும். உதய அதிபதி யார்? சந்திரன். உதய அதிபதி சந்திரன் வந்து
எப்போ செவ்வாயை தொடுது அல்லது புதனோட சேருதோ அந்த டைமில் நிலத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சந்திரன் வந்து கன்னிராசிக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15 நாள் கழிச்சு இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் புதனை தொடும்போதும் சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உதயத்துக்கு அந்த கிரகம் வந்தாலும் சம்பவம் நடக்கும், உதயாதிபதியோடு அந்த கிரகம் சேர்ந்தாலும் சம்பவம் நடக்கும், அல்லது பார்த்தாலும் சம்பவம் நடக்கும். இந்த பார்வைங்கிறது வருட கிரகத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு சனி வந்து மீனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயாதிபதி சனியாக இருக்குது அப்படின்னா அது உதயத்தை தொடுறதுக்கு டைம் ஆகும். அப்போ வந்து இந்த கால நிர்ணயம் வந்து 5 வருஷம்லாம் நம்ம 10 வருஷம்லாம் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த உதயாதிபதியோட இந்த சனி சேரும்போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருட கிரகங்களுக்கு வந்து பார்வையை நீங்கள் எடுத்துக்கலாம். வருட கிரகம் அப்படின்னா இப்போ சனி இங்கே இருக்குதுன்னா சனி வந்து 1 2 3 4 5 6 7 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்க முடியாது. அப்போ இங்கே சந்திரன் இங்கே வரும்போது 10ஆம் பார்வையாக பார்க்கும். இப்போ வருட கிரகம் வந்து செவ்வாய்க்கு பதிலாக சனியை வச்சுக்கோங்களேன். அப்போ சனி 10ஆம் பார்வையாக சந்திரன் வந்து தனுசு ராசியை பார்க்கும். அப்போ சந்திரன் வந்து இங்கே தனுசு ராசிக்கு வரும்போது சனி பார்வைப்படும் போது இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேள்விக்கான பாவக அதிபதி கேள்விக்கான பாவகத்தை தொடும் காலம் சம்பவம் நடக்கும்னு சொல்லலாம். இப்போ கேள்விக்கு உண்டான பாவக அதிபதி யார்? புதன். இந்த புதன் வந்து கன்னி ராசிக்கு வரும்போதும் சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேள்விக்கு உண்டான பாவக அதிபதி புதன். இந்த பாவகத்தை புதன் எப்போ தொடர்பு கொள்ளுதோ அப்போ சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து சம்பவ கால நிர்ணயம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதுவுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதோ அதை கால நிர்ணயமாக நீங்கள் எடுத்து பலன் சொல்லலாம். இதுதான் ஈஸியஸ்ட் வே. உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக இன்னும் காம்ப்ளிகேஷன் வேணும், அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னா இந்த விதிகளை பயன்படுத்தலாம். என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான காரக கிரகமோ பாவக அதிபதியோ உதயத்தை தொடர்பு கொள்ளும் போதோ உதயாதிபதியோடு சேரும்போதோ உதயாதிபதியோடு பார்க்கும்போதோ அந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லலாம். வருட கிரகமாக இருந்தால் பார்வையை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாத கிரகமாக இருந்தால் உதயத்தை தொடும் காலம் அல்லது உதயாதிபதியோடு சேரும் காலத்தை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து அந்த பாவக அதிபதி அந்த பாவகத்துக்கு எப்போ வருதோ அப்போ சம்பவம் நடக்கும்னு சொல்லலாம். இதுதான் சம்பவ கால நிர்ணயத்துக்குரிய விதிகள். இந்த 2 விதிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எனக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. இன்ஸ்டன்ட் ரெமெடி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பரிகாரம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, எப்பயுமே உதயத்துக்கு 3 7 11ஆம் பாவகம் தான் அதுக்கு தீர்வு. உதயத்துக்கு 3 7 11 தான் தீர்வு. எப்பயுமே ஒரு பாவகத்துக்கு 7ஆம் பாவகம் தான் தீர்வு ஃபஸ்ட்டு. அந்த 7ஆம் பாவகத்துக்கு அப்புறம் 11ஆம் பாவகம், 11ஆம் பாவத்துக்கு அப்புறம் 3ஆம் பாவகம் அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 7ஆம் பாவத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்போ 7ஆம் பாவத்தில் உள்ளே என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். உதயத்துக்கு 7ஆம் பாவகம் மகரமாக வருது. இப்போ மகரத்தில் எதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அதில் கிரகம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 11ஆம் பாவத்துக்கு போகணும். 11ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 3ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு கிரகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பரிகாரம் இல்லை. இது ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ராகு கேது இருக்குது அல்லது ஒரு வக்கர கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த பரிகாரத்தை செஞ்சால் பின்விளைவுகள் வரும் அல்லது தாமதமாகும் அல்லது இது செய்கிறது மூலிமா வேறு பாதிப்புகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தீர்வை கொடுக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகத்தில் வக்கர கிரகமோ ராகு கேதுவோ இருக்கக்கூடாது. நம்பர் ஃபஸ்ட் பாயிண்ட். அதில் வந்து பகை கிரகமும் இருக்கக்கூடாது. அது வந்து பகை வீட்லேயும் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சனி வீடு இது. இந்த சனி வீட்டில் வந்து சூரியன் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயத்துக்கு 7ல் சூரியன் இருக்குது, அது சனியினுடைய வீட்டில் நிற்குது அப்படின்னா சூரியனுக்கு அது பகை வீடு, சனியினுடைய வீடு பகை. அப்போ நம்ம என்ன சொல்லணும், பகை கிரகங்கள் நின்னாலும் அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணக்கூடாது, வக்கர கிரகங்கள் நின்னாலும் பரிகாரம் பண்ணக்கூடாது, ராகுக்கு அது நின்னாலும் அந்த பரிகாரம் பண்ணால் பின்விளைவுகள் ஏற்படும். அஸ்தங்கமான கிரகம் இருக்குது அப்படின்னா அதை பரிகாரம் பண்ணாலும் யூஸ் இல்லை. அப்போ நீங்கள் 4 விஷயத்தை கவனிக்கணும். 3 7 11ல் வக்கர கிரகம், ராகு கேது, அஸ்தங்கம் பெற்ற கிரகம், பகை கிரகம் இதெல்லாம் இருந்தால் பரிகாரத்துக்கு செல்லுபடி ஆகாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 7ஆம் பாவத்தை பார்க்கணும், அடுத்து 11ஆம் பாவத்தை பார்க்கணும். 11ஆம் பாவத்தில் வந்து வக்கர கிரகம், ராகு கேது, அஸ்தங்கமான கிரகம் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். பகை கிரகம் இதெல்லாம் இல்லாமல் இந்த உதயத்துக்கு நட்பு கிரகமாக இருக்கணும். உதயாதிபதி எதுவோ அதுக்கு நட்பு, இந்த வீட்டுக்கு நட்பு கிரகமாக ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதை நீங்கள் பரிகாரத்துக்கு எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கிரகமே இல்லை அப்படின்னா பரிகாரம் வேலை செய்யாது. இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உதயத்துக்கு 7ல் வந்து கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லணும். ராகு இருக்குது அப்படின்னா காளி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுவே சூரியன் இருக்குது அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் இந்த வழிபாடு பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா அதனுடைய பகை வீட்டில் இருந்தால் பெரிய சக்ஸஸை கொடுக்காது.
அதோடைய நட்பு கிரகங்கள் வந்து அந்த பாவத்தில் இருக்கும்போது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நட்பு கிரகமோ ஆட்சி கிரகமோ உச்ச கிரகமோ அந்த வீட்டில் இருந்தால் நிச்சயமாக பலன் கொடுக்கும், 100% சக்ஸஸ். ரெண்டாவது வந்து பகை கிரகமோ வக்கர கிரகமோ அஸ்தங்கம் பெற்ற கிரகமோ இருந்தால் அதை நீங்கள் பரிகாரமாக ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, அடுத்த பாவத்துக்கு போங்க. இப்போ 11ஆம் பாவத்தில் அந்த பாவத்துக்கு பகை கிரகமோ வக்கர கிரகமோ ராகு கேதுவோ இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அந்த பரிகாரம் பண்ணால் எதிர்மறையான விளைவுகள் வரக்கூடும். அப்படி மீறியும் நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது பொருளை டேமேஜ் பண்ணி வழிபாடு பண்ணணும். எப்படி சொல்கிறது, இப்போ ராகு கேதுங்கிறது எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகங்கள். இப்போ கேது இருக்குது அப்படின்னா, இப்போ உதயத்துக்கு 11ஆம் பாவத்தில் கேது இருக்குதா இல்லை 7ஆம் பாவத்தில் கேது இருக்குதுன்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ஆனால் தேங்காய் உடைச்சிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லணும். ஏன்னா எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணால் எதிர்மறையான ரிசல்ட் வரும். அப்போ அது தடுக்கிறதுக்கு வந்து அதோடைய காரக பொருள்களை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அந்த தெய்வத்தை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அது சொல்லக்கூடிய விஷயம். அதில் கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு பரிகாரம் கிடையாது. ஆனால் இது வந்து பொதுவாக ஜாமக்கோல் பிரசனத்தில் சொல்லக்கூடிய பரிகாரம். நான் ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்ச பரிகாரம் என்ன அப்படின்னா, கவிப்பு எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். கவிப்பு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னவோ அது சார்ந்த பொருள்களை நீங்கள் டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து நல்லா வேலை செய்யுது. ஆய்வு பண்ணும்போது அது நல்லா வேலை செய்யுதுங்கிறத நான் என்னுடைய சொந்த ஆய்வில் கண்டுபிடிச்சது. இது வந்து எந்த ஒரு ஜாமக்கோல் புக்லேயும் வந்து கொடுக்கப்படலை. இதனுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப நடந்த விஷயங்கள், நான் வந்து சில பேருக்கு சொல்லி நடந்த விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த 3, 7, 11 இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து பரிகாரமாக சொல்கிறது இல்லை. நான் சொல்கிறது வந்து கவிப்பு நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அது சார்ந்த உணவுகள் அது சார்ந்த பொருள்களை டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்கிறத என்னுடைய ஆய்வின் மூலிமா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து ஜாமக்கோல் பிரசன விதிகளில் சொல்லப்படலை. இதனுடைய சொந்த ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பண்ணாதோ உங்கள் விருப்பம். ஆனால் ஜாமக்கோல் பிரசனத்தில் சொல்லக்கூடிய பரிகார விதிகள் வந்து உதயத்துக்கு 3, 7, 11ஆம் பாவகம் தான் அதுக்கு நிவர்த்தி பாவகம். அதில் என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஜாமக்கோல் பிரசனத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு வக்கர கிரகம் இருந்தாலும் அதுக்கு பரிகாரத்தை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆய்வில் வந்து என்னுடைய ஆய்வில் வக்கர கிரகத்துக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அதுக்கு பின் விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அப்படி மீறி உங்களுக்கு செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிரகம் குறிக்கக்கூடிய காரத்துவ பொருளை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள், நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்கிறோம். இப்போ எல்லோரும் என்ன, ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ எல்லாருமே வந்து கணபதி வழிபாடு பண்ணுறாங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுறாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் எல்லா காரியத்தையும் தொடங்கணும், வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய ஆய்வில் வந்து இந்த கேது அப்படிங்கிறது தான் விநாயகரை குறிக்குது. அப்போ கேதுங்கிறது வந்து ஒரு எதிர்மறையான கிரகம், அதாவது வக்கர கிரகம்னு கூட சொல்லலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வணங்கிட்டு அதோடைய காரத்துவ பொருளை டேமேஜ் பண்ணணும். உதாரணத்துக்கு விநாயகர் வழிபாடு பண்ணீங்கன்னா தேங்காய் கண்டிப்பாக உடைக்கணும். அது உடைக்காமல் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா பின் விளைவுகள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது யாருமே வந்து எந்த ஜோசியரும் சொல்கிறதில்ல, அவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. ஒரு வக்கர கிரகத்தை இயக்கும்போது அதுக்கு பலி கொடுக்கணும், அந்த பொருளை டேமேஜ் பண்ணிட்டு தான் அந்த வழிபாடு நீங்கள் பண்ணணும். அது பலி கொடுக்காமலோ அந்த பொருளை டேமேஜ் பண்ணாமலோ அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இதை வந்து யாருமே சொல்கிறதில்ல. விநாயகர் வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாவீங்க. அப்போ அங்கே தேங்காய் உடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அங்கே ஒரு வக்கர கிரகம் இருந்தால் அதோடைய பொருளை டேமேஜ் பண்ணிட்டு தான் அந்த வழிபாடை நீங்கள் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து வக்கர கிரகம் இருந்தால் அது வழிபாடு பண்ணாமலோ அதை இயக்காமல் இருக்கிறதே சிறப்பானது. வக்கர கிரகம் இல்லாத பாவத்தை பார்த்து அதை நீங்கள் பரிகாரமாக பண்ணுறது சிறப்பு என்னை பொறுத்தளவில். இல்லை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது குறிக்கக்கூடிய காரத்துவ பொருளை டேமேஜ் பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணுங்கள், நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய சொந்த கருத்துக்கள். இந்த கவிப்பு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை டேமேஜ் பண்ணுறது என்னுடைய சொந்த ஆய்வில் கண்டுபிடிச்சது. இந்த வக்கர கிரகங்களும் வந்து டேமேஜ் பண்ணிட்டு வழிபாடு பண்ணால் சிறப்புங்கிறதும் என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சது. இது யாரும் சொல்லலை, இதை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. இது என்னுடைய கருத்து. ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காதோ உங்கள் விருப்பம். இது என்னுடைய புரிதலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாமல் போங்க. நன்றி, வணக்கம்.